வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ் மாதங்கள் சூரியன் நின்ற இடம் அதற்கான மாதமாக சொல்கிறாங்க. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி 12 மாதங்கள் சூரியன் நின்ற இடம் அதற்கான மாதம். சூரியன் எடுத்துக்காட்டுக்கு சித்திரை மாதம், அதாவது சூரியன் இங்க நின்றார் அப்படின்னா இங்க ஜாதகத்துல சூரியன் இங்கன்னு குறிப்பிட்டிருக்காங்கன்னா அது சித்திரை மாதம். இங்க குறிப்பிட்டிருந்தாங்கன்னா அது வைகாசி மாதம். இங்க குறிப்பிட்டிருந்தாங்கன்னா கார்த்திகை மாதத்துல அந்த ஜாதகர் பிறந்திருக்காருன்னு அர்த்தம். அடுத்தபடியா சந்திரன் நின்ற வீடு ராசி. ஒரு ஜாதகத்துல ராசி எந்த ராசி, அந்த ஜாதகர் எந்த ராசியில பிறந்தார் அப்படின்னு பாக்குறதுக்கான நிலை. சந்திரன் குறிப்பிட்டிருக்கும் வீடு ராசி. இப்ப மேஷத்துல மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகள். மேஷத்துல சந்திரன் நின்றிருக்கிறார், அப்ப ஜாதகர் மேச ராசியில் பிறந்திருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியா லக்னம் எப்படி கணிக்கிறாங்கன்னா ஜாதகத்துல லான்னு குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த மாதிரி 12 வீடுகள்ல எங்க லான்னு குறிப்பிட்டிருக்காங்களோ அதுதான் ஜாதகருடைய லக்னம். கன்னி லக்னத்துல இருந்து லக்னமே பிரதானமானது. இதுவே முதலாக எடுத்துக்கொண்டு 1, 2, 3, 4ன்னு போய் 12 இதை தான் குறிப்பிட்டுறாங்க. நன்றி, வணக்கம்.